கோவாவில் சர்வதேச திரைப்பட விழா நடந்துச்சு. பார்த்தீங்க, ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும். சிலப்பதிகாரத்தை எடுத்து அந்த கண்ணகி வந்து பாண்டிய நாட்டு மன்னனை பார்த்து பேசுறாங்கல்ல, என் புருஷன் ஒன்றும் தெட்டு பையன் கிடையாது, உன்னிட்ட இருக்க சிலம்பு என்ன, ஏன் சிலம்ப பாடுற அம்மாலாம் அடிச்சு உடைக்கிறது காட்சி பயங்கரமான டெம்போவான காட்சி. தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோண்டா, நீ தவறானவா, என் புருஷன் தெட்டு பையன் கிடையாது. இதுதான் அவங்களோட ஆர்கியூமெண்ட். அப்போ வந்து சுஹாசினி கையில் வாட்ச் இருந்தது, லெஃப்ட்ல வாட்ச். ஓகே, மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு, அவங்க 64 வயசு தம்பி. ஒரு ஏஜ் ஃபேக்சுவல் எது டிசீஸ் கூட இன்னைக்கு ஒரு உடம்பு கூட சரியில்லாமல் இருந்திருக்கலாம். பெண்ணு ஒரு அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணணும்னா எப்படி இருக்கும்? அவசரத்துக்கு சிலம்புகளும் கிடைக்கலாம், டக்குன்னு கையில் உள்ள வளைவு கூட கைட்டு இருக்கும். அது கோல்டு வளையல கூட இருந்திருக்கும். அப்போ கொஞ்சம் மெதுவாக தான் அடிச்சாங்க. கோல்டு வளையல கூட்டு வளையல உடைச்சா தெரியும். ஒரு வளையல ஒரு பவுன் 1 லட்ச ரூபா வைக்குது. அதாவது மெதுவாக அடிச்சாங்களாம். எலைட்டு கண்ணகி அவங்க வாட்சி கட்டியிருக்காங்களா, எப்படியோ அந்த கண்ணகிங்கிற பர்னிச்சர் உடஞ்சி போச்சு அப்படின்றாங்க. அதுல அருமையான விஷயம் என்னன்னா, அவங்க பேசினாங்கல்ல வசனம் சிலப்பதிகாரம் முழு ஆங்கிலத்தில் பேசினார்கள். பேர் சொல்லுவ 10 நிமிஷம். அவ்வளோ ப்ரொனன்சன் அருமையாக இருக்குது அவங்களோட உச்சரிப்பு, அந்த மொழி நடை. அப்போ ஆங்கிலத்தில் எக்ஸ்போஸும் பண்ணிக்கணும், நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்கணும், ஆங்கிலத்திலையும் பேசணும். ஆங்கிலத்தில் பேசக்குள்ள அந்த கான்சன்ட்ரேஷன் மறந்துடக்கூடாது. வித்தவுட் ஸ்கிரிப்ட் அதை விடுத்துட்டு இவங்க போட்டு வன்மத்தோடு போட்டு பொலன்னு புழக்கிறாங்க கீழே. நீ கமெண்ட் அடிக்கிறிய தமிழ்லேயே தப்பாக எழுதுறா. ஒரு ஆங்கிலத்தில் அவங்க பேசுகிறாங்க. சர்வதேச திரைப்பட விழாவில் போய் தமிழில் பேச வேண்டியதானே. வந்திருக்கவனா ஃபாரினர்ஸ் வந்திருக்கான், அவனுக்கு எப்படி தமிழ் தெரியும்? விழா என்னவோ அதுக்கேற்ற தான் நீ பேச முடியும். அதை மதுவந்தி பாட்டு 2ங்கிறாங்க. மதுவந்தி ரொம்ப கொடுமை, அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. ரஜினிகாந்த் பொண்ணு போய் பரதநாட்டியம் ஆடுறன்னு சொல்லி போட்டு கொண்டாங்களே தெரியுமா, அமெரிக்காவில் பிடிக்கி பரதநாட்டியம் ஆடுறன்னு சொல்லி ஆஸ்காரில் அது மாதிரி ஆடிட்டு வந்தாங்க. அதெல்லாம் தான் வருத்தம். அதை விட எவ்வளோ பரதநாட்டிய கலைஞர்கள், நல்ல கலைஞர்கள் இருக்காங்க, கொண்டு போய் ஆட விட்டுருக்கலாம். இவங்கள மாதிரி ஆங்கிலத்தில் பேசுகிற ஆர்டிஸ்ட் யாராவது இருக்கீங்களா? அது சிலப்பதிகாரத்தை பேசுகிறோம். பொன்னியின் செல்வன் அது படிக்கிறதுக்கே ஒரு பெரிய ஞாபக சக்தி வேணும். அதை வந்து ஒரு படமாக்கினாரு. பொன்னியின் செல்வனை வந்து கமலஹாசன் படமாக்க ட்ரை பண்ணாரு, முடியல. பாலச்சந்தர் படமாக்க ட்ரை பண்ணாரு, முடியல. ஏன்னா அது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். அது தளபதி எடுத்தாரு. தளபதி பியூர் மகாபாரத். அதில் வர்ற ரஜினிக்கு தான் அப்பா பேர் தெரியாது, சூரிய புள்ள. அதில் வர துரியோதன கேரக்டர் தான் மம்முட்டி கேரக்டர். பராசக்தியோட சிவாஜி டைலாக் இருக்கு, ஓடினேன் சொல்லுவார், வாழ்க்கையில் ஓடி நானே பாதிக்கப்பட்டேன். அதை மறுபடியும் ரீமேக் பண்ணணும்னா கண்டிப்பா அதுக்கு ஆர்டிஸ்ட் யார் இருக்கா? சிவாஜியோட இடத்தை பூர்த்தி பண்ணி இங்க நடிக்கிறதுக்கு ஒரு நடிகன் வேணும். இருக்காங்களா? சிவாஜி தானே. நாகேஷ் இருக்காரு, அவர் இடத்த நீங்க நிவர்த்தி பண்றது ஆலோசிச்சிருக்கீங்களா? ஒருத்தவங்களும் ஒரு பிராண்டு. சில்கு சிந்தா இருக்காங்க, சில்கு சிந்தா மாதிரி ஒரே ஒரு பொண்ணை சினிமாவை வந்து படம் எடுக்கிறாங்கல்ல, ரிவ்யூங்கிற பேர்ல போட்டு பொலன்னு புழக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. குழந்தை பேக்கிற மாதிரி கஷ்டப்படுறாங்க. கடனை வாங்கி கடனால உசுர விடுறாங்க டைரக்டர், ப்ரொடியூசர்லாம். ஈஸியா 2 நிமிஷத்துல அந்த படத்தை காலி பண்றாங்க. ரொம்ப தப்பு தம்பி. அதுக்கு ஏதாவது கோர்ட்ல போய் இவங்க சினிமாக்காரவங்க ஏன் அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. கருத்து சுதந்திரம்லாம் வேறதான். ஆனா நீங்க பிசினஸ் சினிமாங்கிறது அது ஏன் புரிய மாட்டேன் சினிமாக்காரங்களுக்கு? நடிகர்களுக்கு தான் அது கலை, மண்ணாங்கட்டி, தெற்புழுதி எல்லாம். ப்ரொடியூசருக்கு என்னது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன, தியேட்டருக்காரனுக்கு என்ன கலையா? மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க சார். சோசியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே இப்போ வந்து ட்ரோல் பார்த்தீங்கன்னா சுகாஷினி தான் சார் வராங்க. அது என்ன சார்? அது என்ன சார்? அவங்க தான் வராங்க, ஓப்பன் பண்ணல அவங்க தான் வராங்க. அதை பற்றி சொல்லுங்க. சுகாசினி முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். கமலஹாசன் இருக்காருல்ல, பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன், அவங்க அண்ணன் பொண்ணு. ஓகே, இயக்குனர் மணிரத்னத்தோட மனைவி. 64 வயசுல எப்படி ஒரு திமிரான அழகு இருக்கு அப்படின்னு ஒரு பர்த்டேக்கும் ஃபோன் பண்ணி பேசுவாராம் பார்த்திபன். அது சுகாசினின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன பேசுறாரு அவரு, இவ்வளவு திமிரான ஒரு அழகும் பாரு, அந்த அழகுல ஒரு திமிர் இருக்குன்னு பார்த்திபன் சொல்லியிருப்பாரு. அவங்க பெரிய நடிகை, சிந்து பைரவி, மனதில் உறுதி வேண்டும், அப்படியே சுகாசினி படங்கள் சொல்லணும்னா தர்மதுரை, ரஜினிக்கு தர்மதுரை, தென்மதுரை வைகை நதி, அதெல்லாம் போட்டு கலக்கணவங்க. அவங்கெல்லாம் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க ஒரு பெரிய கவர்ச்சியாக இதெல்லாம் நடிக்கலை. கடைசி வரையுமே ஒரு புடவை, சுடிதார், இந்த மாதிரியான ஒரு நடிப்பில் போயிட்டாங்க. எவ்வளோ டாப் ரோல்ஸ் எல்லாம் அவங்க வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அவங்க வந்து இப்போ நடிக்கணும்னோ நடித்து சம்பாதிக்கணும்லாம் கிடையாது. கோவாவில் சர்வதேச திரைப்பட விழா நடந்துச்சு. அதில் வந்து சிலப்பதிகாரத்தை இவங்க எடுக்கிறாங்க. பார்த்தீங்க, ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும். சிலப்பதிகாரத்தை எடுத்து அந்த கண்ணகி வந்து பாண்டிய நாட்டு மன்னனை பார்த்து பேசுகிறாங்கல்ல, என் புருஷன் ஒன்றும் தெட்டு பையன் கிடையாது, உன்னிட்ட இருக்க சிலம்பு என்ன, ஏன் சிலம்ப பாடுற அம்மாலாம் அடிச்சு உடைக்கிறது காட்சி பயங்கரமான ஒரு டெம்போவான காட்சி. மன்னனத்தோட உயிர் போயிடுறான்ல, தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோண்டா, நீ தவறானவா, என் புருஷன் தெட்டு பையன் கிடையாது. இதுதான் அவங்களோட ஆர்கியூமெண்ட். அவன் கோவலன் வந்து மாதவியோட போனது, அவன் பிறன்மணி நோக்கி போனது எல்லாமும் கண்ணகிக்கு தெரியும். ஆனா மன்னா, நீ சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தப்பு, என் புருஷன் திட்டு பையன் கிடையாது. அவ்வளவுதான் அந்த கண்ணகியுடைய பெரிய இது. அதுக்கு பிறகு மாதிரி இருக்கிறது அதெல்லாம் பழசு, நிறையா பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க. அப்போ வந்து சுஹாசினி கையில் வாட்ச் இருந்தது லெஃப்டில்.
வாட்ச், ஓகே, மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு அவங்க 64 வயசு தம்பி. ஒரு ஏஜ் ஃபேக்சுவல் எது டிசீஸ் கூட இன்னைக்கு ஒரு உடம்பு கூட சரியில்லாமல் இருந்திருக்கலாம். பெண்ணு ஒரு அதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணணும்னா எப்படி? அது அவங்க வாட்ச் கையில் கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக டச்சப் ஆகி வேறு எவனாவது கவனமாக இருந்து அதை எடுத்துருக்கணும். பட்டு நம்ம தான் அந்த ஒரிஜினல் கண்ணகி வேஷமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை சிலப்பதிகாரத்தை எப்படி ஒரிஜினலாக பண்ணிக்கிட்டு இருக்கோமா, வீடியோலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், சிலம்பு அந்த சிலம்பு நெஜ சிலம்பையாக வச்சுருக்கோம், அப்படி தானே பார்க்கணும். ஏதோ ஒரு கையில் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, அது கூட சொல்லப்போனால் அவசரத்துக்கு சிலம்புகளும் கிடைச்சிக்கலாம், டக்குன்னு கையில் உள்ள வளைவு கூட கைட்டிருக்கோம், அது கோல்டு வளையல கூட இருந்திருக்கும். அப்போ கொஞ்சம் மெதுவாக தான் அடித்தாங்க அவங்க. கோல்டு வளையல் கூட்டு வளையல் உடைச்சா தெரியும், ஒரு வளையல் ஒரு பவுன் 1 லட்ச ரூபா வைக்குது. எதுக்கு சார், எதுக்காக ட்ரோல் எதுக்கு பண்ணுறாங்க சார்? இப்போ அதாவது மெதுவாக அடித்தாங்களாம், எலைட்டு கண்ணகி அவங்க வாட்சி கட்டியிருக்காங்களாம், எலைட்டு கண்ணகியான்னு சொல்லிட்டு போட்டு அட்டி கொட்டி நட்டிக்கிறாங்க. எப்படியோ அந்த கண்ணகிங்கிற பர்னிச்சர் உடஞ்சி போச்சு அப்படின்றாங்க. அது எல்லாத்தை விட அதில் அருமையான விஷயம் என்னென்னா, அவங்க பேசினாங்கல்ல வசனம் சிலப்பதிகாரம் முழு ஆங்கிலத்தில் பேசினார்கள். சொல்லு 10 நிமிஷம் ரெகுலராக பேசலாம். ஒரு சிலப்பதிகாரம் ஒரு காப்பியத்தை ஆங்கிலத்தில் பேசணும், அவ்வளோ ப்ரொனன்சன் அருமையாக இருக்குது அவங்களோட உச்சரிப்பு, அந்த மொழி நடை. அப்போ ஆங்கிலத்தில் எக்ஸ்போஸும் பண்ணிக்கணும், நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்கணும், ஆங்கிலத்திலையும் பேசணும். ஆங்கிலத்தில் பேசக்குள்ள அந்த கான்சன்ட்ரேஷன் மறந்துடக்கூடாது. வித்தவுட் ஸ்கிரிப்ட் இருந்து டேக்காக பேசுறது வேற தம்பி, அது பேசிடலாம். ஆனால் ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஒரு மாதம் ஒரு இலக்கியத்தை பேசுறதுங்கிறது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை, நிச்சயமாக சொல்கிறேன். அதை விடுத்துட்டு இவங்க போட்டு வன்மத்தோடு போட்டு பொலன்னு புழக்கிறாங்க கீழே. நீ கமெண்ட் அடிக்கிறிய தமிழ்லே தப்பாக எழுதுறா. ஒரு தமிழ்லே உனக்கு எழுத தெரியல. எதுக்கு கால் வாங்கணும், எதுக்கு கால் வாங்கக்கூடாது, எதுக்கு சின்னனானா எதுக்கு பெரியனானா அதுவே தெரியல, வல்லினம் இல்லைனமே தெரியல. ஒரு ஆங்கிலத்தில் அவங்க பேசுகிறாங்க. சர்வதேச திரைப்பட விழாவில் போய் தமிழில் பேச வேண்டியதானே? வந்திருக்கவனா ஃபாரினர்ஸ் வந்திருக்கான், அவனுக்கு எப்படி தமிழ் தெரியும்? விழா என்னவோ அதுக்கேற்ற தான் நம்ம பேச முடியும். சர்வதேச திரைப்பட விழான்னு உலகம் பூரா வந்திருக்கிறாங்க, நிறையா ஹாலிவுட்டு பாலிவுட்டு எல்லாருமே அதில் கலந்துருக்கிறான். எல்லாரும் காமனாக தெரிஞ்சது என்ன? ஆங்கிலம் தான் தெரியும். அப்போ ஆங்கிலத்தில் தானே தம்பி அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும். சரி, ஆங்கிலத்தில் பேசி நடத்தியிருக்காங்கன்னு சந்தோஷப்பட வேண்டியதானே? இல்லை இவங்கன்னா மதுவந்தி மாரியா பண்ணாங்க, அதை மதுவந்தி பார்ட் 2ங்கிறாங்க. மதுவந்தி ரொம்ப கொடுமை, அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. ரஜினிகாந்த் பொண்ணு போய் பரதநாட்டியம் ஆடுறன்னு சொல்லி போட்டு கொண்டாங்களே தெரியுமா? அமெரிக்காவில் போய் பரதநாட்டியம் ஆடுறன்னு சொல்லி ஆஸ்காரில் அது மாதிரி ஆடிட்டு வந்தாங்க. அதெல்லாம் தான் வருத்தம். அதை விட எவ்வளோ பரதநாட்டிய கலைஞர்கள், நல்ல கலைஞர்கள் இருக்காங்க, கொண்டு போய் ஆட விட்டுருக்கலாம். இவங்கள மாதிரி ஆங்கிலத்தில் பேசுகிற ஆர்டிஸ்ட் யாராவது இருக்கீங்களா? அது சிலப்பதிகாரத்தை பேசணும். அவங்க வீட்டுக்காரர் ராமாயணத்தை படமாக்கினார் ராவணன்னு சொல்லி, அதில் வர்ற விக்ரம் கேரக்டர் ராவணன் கேரக்டர், சீத்தைக்கு தான் யார் நம்ம ஐஸ்வர்யா ராய். பொன்னியின் செல்வன் படிக்கவே தெரியாது உனக்கெல்லாம். பொன்னியின் செல்வன் 100வது பக்கம் போகல பக்கம் மறந்து போகுது. அது அவ்வளோ சேலஞ்சிங்காக படித்த தம்பி. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய அது படிக்கிறதுக்கே ஒரு பெரிய ஞாபக சக்தி வேணும். அதை வந்து அவர் படமாக்கினார். பொன்னியின் செல்வனை வந்து கமலஹாசன் படமாக்க ட்ரை பண்ணார், முடியலை. பாலச்சந்தர் படமாக்க ட்ரை பண்ணார், முடியலை. ஏன்னா அது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். அதையே ஒரு படமாக்கி கொடுக்குறாரு. தளபதி எடுத்தார். தளபதி பியூர் மகாபாரதம். அதில் வர்ற ரஜினிக்கு தான் அப்பா பேர் தெரியாது, சூரிய பிள்ளை. அதில் வர்ற மகாபாரதம் எடுத்தார். அதில் வர துரியோதன கேரக்டர் தான் மம்முட்டி கேரக்டர். மம்முட்டி கேரக்டரில் போய் பொண்ணு கேட்கக்குள்ள தம்பி எல்லாமே அவனுக்கு தான் பொண்ணு கேட்குறாரு. அந்த படம் அதில் தான் எடுத்தாங்க. அது சல்லியனோட கேரக்டர் தான் அவங்க அப்பா கேரக்டரு. யார் மகாபாரதத்தில் கதை தான் வச்சு எடுத்தார் படமாக. மணிரத்னம் எடுக்கிற எல்லாமே விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் தான், அதை தான் ஒரு படமாக மாற்றுவார். அவருடைய மனைவி இது வந்து கிரிஞ்சாக இருக்கும், நல்லா இருக்காதுன்னு அவர் சொல்ல தெரியாத வீட்டில் இருந்து அவங்க ட்ரையல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து மேடையில் வரக்குள்ள நான் இப்போ எல்லா நாளும் நம்மளால் நல்லா பேசிட முடியுதா? சளி பூச்சிக்குது, சில நாளைக்கு பேச முடியலை, தொண்டையெல்லாம் அடைக்குது, நெஞ்செலும்பு வலிக்குது, நெஞ்சு கிழியுது, பேச முடியல. அப்போ அன்றைக்கி ஏதோ நீங்கள் ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க, பேசுகிறேன்னா நல்லா பேசலை பாரு, இவர் ஏதோ உளறாரு பாரு அப்படின்னு ஆகிடுமா? அப்படி இல்லை. அது என்ன சூழ்நிலையில் அது வீடியோ எடுக்கப்பட்டுச்சு, அது நம்ம என்னவா இருந்தோம் அன்றைக்கி அப்படின்ற விஷயத்த நம்ம கவனிக்கணும். ட்ரோல்லாம் யாருமே வரமாட்டாங்க தம்பி செய்கிறதுக்கு. ஒரு நாடகம்னா இப்படி தான் தம்பி இருக்கும், சிங்கிள் ஃப்ரேமில் பேசணும், நாடகம் பேசணும். இப்போ பராசக்தியோட சிவாஜி டைலாக் இருக்குது, ஓடினேன்னு சொல்லுவார், வாழ்க்கையில் ஓடினேன், நானே பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கும். அதை இன்றைக்கி பேசணும் அப்படின்னா, அதை மறுபடியும் ரீமேக் பண்ணணுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆர்டிஸ்ட் யார் இருக்கா சொல்லு? சிவாஜியோட இடத்த பூர்த்தி பண்ணி இங்கே நடிக்கிறதுக்கு ஒரு நடிகன் வேணும், இருக்காங்களா?
ஏதோ இருக்கிறவனை வச்சு ஒப்பேத்தி பேத்தி தான் எடுத்தாகணும், வேறு என்ன பண்ணுறது? சிவாஜி தானே. ஆமாம். நாகேஷ் இருக்காரு, அவரை இடத்த நீங்கள் நிவர்த்தி பண்ணுறது ஆள் வச்சுருக்கீங்களா? ஒருத்தவங்களும் ஒரு பிராண்டு. நடிகர் விவேக் இடத்த நீங்கள் நிவர்த்தி பண்ணிடுவீங்களா? பண்ண முடியாது. சில்கு ஸ்மிதா இருக்காங்க, சில்கு ஸ்மிதா மாதிரி ஒரே ஒரு பொண்ணை காமிங்க. இல்லையே. அதான் அப்போ இருக்கிற ஒரு சில்கு ஸ்மிதா வச்சு எடுத்தோம்னா இதை இருக்கிறத வச்சு ஒப்பேத்தி படமாக ஆக்க வேண்டியதா, வேறு என்ன தான் பண்ணுறது? அதை அவங்க நாடகமாக நடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரே ட்ரோலு மீம்ஸு. நீ தான் பேசி காட்டேன் இங்கிலீஷில் ஒரு 1/4 மணி நேரம் முடியுமா? சாதாரண இங்கிலீஷ் பேசிடலாம், ஒரு இலக்கியத்தை எடுத்து பேசணும்ல ஆங்கிலத்தில், அது முடிவு கிடையாது. இது அது பெரிய கஷ்டம். அது அப்போ எழுதின இளங்கோடிகளுடைய லெட்டரிங்ஸ் எல்லாம் எவ்வளோ ஒரு அந்த உள்ள தமிழ் எப்படிப்பட்ட தமிழ், அதை பேசணும். அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதே பெரிய பாடு. அதை பண்ணி பேசுகிறாங்க. அப்போ இதை நீங்கள் பாராட்டினா தானே தம்பி அடுத்தடுத்த நடிகைன்னு ட்ரை பண்ணுவாங்க. அதை என்டர்டெயின் பண்ணணும். நான் நல்ல ஹைட்டக்கான படமும் பார்ப்பேன் தம்பி, குப்பை படத்தையும் போய் பார்ப்பேன். காரணம், ஒரு பெஸ்ட்டு சினிமா நடுவில் தான் இருக்கும். ஹைஃபையாக ஒரு பாட்டுக்கு சங்கர் மாரி பல ஆயிரம் கோடி செலவு பண்ணுற டைரக்டர் படத்தையும் பார்ப்பேன். பட்ஜெட்டாக 50 லட்சம் 60 லட்சத்தில் படம் எடுக்கிறாங்களா, அதையும் போய் பார்ப்பேன். அப்போ தான் நம்ம ஒரு நல்ல சினிமாவை எங்கே நடுவில் வைக்கிது சினிமாங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த படத்தை யார் தான் பார்க்குறது? நல்லா இல்லை விமர்சனம் பண்ணுறீங்க, அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும், எவ்வளோ நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சினிமாவை படம் எடுக்கிறாங்கல்ல, இந்த ரிவ்யூங்கிற பேரில் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க தம்பி. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க தம்பி, படம் எடுத்து வெளியே வருது ஒரு குழந்தை பார்க்குற மாதிரி கஷ்டப்படுறாங்க. கடனை வாங்கி கடனால் உசுர விட்றாங்க டைரக்டர் ப்ரொடியூசர்லாம். ஈஸியாக 2 நிமிஷத்தில் அந்த படத்தை காலி பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு தம்பி. அதுக்கு ஏதாவது கோர்ட்டில் போய் இவங்க சினிமாக்காரங்களாம் ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு தெரில. கருத்து சுதந்திரம்லாம் வேறு தான். ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் சினிமாங்கிறது அது ஏன் புரிய மாட்டேங்குது சினிமாக்காரங்களுக்கு? சினிமாங்கிறது பிஸ்னஸ் என்ன? இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு யூடியூப் இருக்குது, இதுமாரி ஹோட்டல்லாம் இருக்குல்ல, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட போனோம்னா அவங்க என்ன கன்றாவியை குத்தி வச்சிருக்காங்கன்னு வீடியோ போட்டால் என்ன ஆகும்? அப்போ அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பாதிக்குது இல்லை? அதுமாரி சினிமாங்கிறது ஒரு பிஸ்னஸ். நடிகர்களுக்கு தான் அது கலை, மண்ணாங்கட்டி, தெற்புழுதி எல்லாம். ப்ரொடியூசருக்கு என்னது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன, தேட்டருக்காரனுக்கு என்ன கலையா? அவங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் தானே அந்த காசு எடுக்க முடியும். அப்போ நீங்கள் அந்த படத்தை போட்டு கழுவி ஊற்றிடுறீங்க, ரிவ்யூ பார்த்து தான் போகிறாங்கன்றாங்க. ரிவ்யூ பார்த்துட்டு உள்ளே போனால் படம் காலி இல்லை. உங்கள் பாஸ்பெக்டிவ்லாம் ஒரு படத்தை பார்க்குறீங்க தம்பி, உங்களுடைய பார்வை அது அப்படி இருக்கும். நான் அந்த படத்தை எடுத்தவன், உங்களுடைய பார்வை என் பார்வை வேறு. ஆனால் உங்கள் பார்வையை பொது மித்துன்னு சொல்லி அடித்து இறக்கி விட்றீங்கன்னு சொல்கிறேன். அது ரொம்ப தப்பு இல்லது. அந்த படம் ஓட மாட்டேது தம்பி, ரிவ்யூ பார்த்தா தான் ஓடுது படம்லாம். இப்போ ஆமாம் சார், இப்போ படம் பார்க்கறனாலே ரிவ்யூ பார்த்து தான் போகிறாங்க. ரிவ்யூ பார்த்து தான் போகிறாங்க. அப்போ அது ஒரு பெரிய அல்காரிதம் மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. இந்த தயாரிப்பாளர் சங்கம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வழக்க போடுங்க, இல்லை கொண்டு வாங்க, நானே போட்டு தரேன், மெட்டீரியலை கொண்டு வாங்க போட்டு தரேன், ஒரு பில்லு ஒன்று போடுவோம், இந்த மாதிரி பண்ணுறாங்க. சென்சார் போர்டெல்லாம் கடந்து தானங்க அந்த படம் வருது. அப்போ சென்சார் போர்டுக்கு அப்புறம் சென்சார் போர்டெல்லாம் எதுக்கு சும்மா இருக்கா? அதை மீறி நீங்கள் ஏன் போட்டு புழக்கிறீங்க? பார்த்தோம் பார்த்துட்டு போட்டோம், கருத்து கேட்குறேன்னு கேட்குறாங்களா? பார்த்தோம் பார்த்துட்டு போட்டோம், பார்த்தவங்க கூட கருத்து சொல்லலாம் தம்பி. நீங்கள் அதுக்குன்னு உட்காந்து நான் திரை விமர்சனம் வச்சுன்னு போட்டு புழக்கிறீங்கல்ல, அது எப்படி சரி? பாசிட்டிவாக போட்டு கொடுங்க. நானும் தான் பேசுகிறேன் இதில். படம் எப்போ பழைய படத்தோடு பேசுவேன், ஒரு நல்ல விதமாக எடுத்துருக்குறாங்களே, அதுதான் எனக்கு ஆசை. அதுமாரி இப்போ சுஹாசினி மேடம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை ஒரே ட்ரோல் கண்டென்ட்டும் கிடைக்கல, நம்ம உட்காந்துருந்து போட்டு அடிக்கிற கண்டென்ட் எப்படி பேசுறது? இப்போ இதே சுஹாசினிக்கு எதிராக சிரித்து என்னால் பேசியிருக்க முடியும், யார் கேட்க போகிறா? ஆனால் அப்படி பேசக்கூடாது தம்பி. அவங்களுக்கு ரெஸ்பெக்டை கொடுக்கணும். அவங்களுக்கு ஏஜ் என்ன, அவங்க அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.